ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் வெற்றி டியூஷன் சென்டர்லேருந்து கஜேந்திரன் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சிஇடி எக்ஸாம் மட்டும் இல்லாமல் நிறைய ஃபவுண்டேஷன் எக்ஸாமுக்குரிய பேசிக்கான கெமிஸ்ட்ரி கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். அதில் ரொம்ப முக்கியமான டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா சாலிட். ஸோ நம்ம வெறும் சாலிட்னா மட்டும் என்ன பார்க்க போகிறதுல, சாலிடோட டைப்ஸ் என்ன இருக்குது, சாலிடோட ப்ராப்பர்ட்டி என்ன, அதே மாதிரி அந்த டைப்ஸ் ஆஃப் சாலிட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ், அதை பற்றி டீட்டெயிலான டெஃபினேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நம்ம சாலிட்ஸ்னா என்ன பார்ப்போம். அதுக்கு முன்னாடி அதோட டெஃபினேஷன் பார்த்துருவோம். A solid is a state of matter that has a fixed shape and volume. ஸோ ஸ்டேட் ஆஃப் மேட்டர் என்ன பார்ப்போம். ஸ்டேட் ஆஃப் மேட்டர்னா என்னன்னா, உலகத்தில் இருக்க எல்லா பொருளுமே ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸால தான் உருவாக்கும். ஸோ இந்த ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கோ அதை பொறுத்து அது சாலிடா லிக்யூடா கேஸ்ன்றது நம்மளால டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். இப்போ சாலிட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆட்டம்ஸ் வந்து தெரியுதா, கொஞ்சம் பெருசான வரைய நினைப்பாங்க. இந்த ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் வந்து ரொம்ப டைட்லி பவுண்டாக இருக்கும் சாலிடை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்படி பவுண்டாக இருக்கிறதுனால அதனால ஒரு ஃபிக்ஸட் ஷேப்பையும் வால்யூம் ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. ஆனால் இதுவே லிக்விட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அதுவே கேஸை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி மாறிடும். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, சாலிடுக்கு ஸ்பேஸே கிடையாது, அதே மாதிரி லிக்யூடுக்கு கொஞ்சம் கேப் இருக்கு. ஆனால் கேஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேப் இருக்கு. ஸோ இப்படி இருக்கனால, அதாவது இந்த ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் இந்த மாதிரி டைட்டாக பவுண்டாக இருக்கனால இதனால ஒரு ஃபிக்ஸட் ஷேப்பையும் வால்யூம் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பாருங்களேன், இந்த இருக்கு பார்த்தீங்களா, இது நீங்கள் வீட்டை பார்த்துருக்க மாட்டீங்க, கறிக்கடையிலலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இங்கே பாருங்க, இதுக்கு ஒரு ஷேப் இருக்கு, எப்படி ஸ்கொயர் ஷேப்ல இருக்கு. இப்போ நடுவில் இந்த மாதிரி டாட்டா இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து ஆட்டம்ஸ் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஆட்டம்ஸ் வந்து பக்கத்தில் இருக்கு, ரைட்டா, டைட்டாக பாண்டாக இருக்கு. அதே மாதிரி இது ஒரு ஃபிக்ஸட் ஷேப்பாக உருவாயிருக்கு. அதே மாதிரி இதுக்கு வால்யூம் இருக்கு, ரைட்டா. இப்போ அடுத்து பாருங்க, it cannot be changed its shape easily because the tiny particles inside the solid are packed together. இப்போ பார்த்துக்கோங்க, என் கை இருக்கு. இப்போ என் கையில் இருக்க 10 விரலையும் நான் ஒன்றா நினச்சிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இதை பிரிக்கிறது ரொம்ப கஷ்டம், ரைட்டா. அதே மாதிரி இந்த டைனி பார்ட்டிகல்ஸ் எல்லாமே ஏற்கனவே டைட்டாக பவுண்டாக இருக்குது, அதாவது பக்கத்தில் இருக்குது, டைட்டாக பேக் ஆகிருக்கு. அதனால இது உடைக்கிறது கஷ்டங்க. பாருங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கா. ஆனால் இதுவே வேற மாதிரி மெட்டீரியல்ஸை நீ ஈஸியாக உடைச்சிடலாம். அதே மாதிரி சாலிட்ஸில் உடையாமல் இருக்கணும்னு அவசியமும் கிடையாது, சில இடத்துல உடையவும் செய்யும். சரியா, அடுத்து என்ன கொடுத்துருவாங்க, இட் இஸ் மெயின்லி கிளாசிஃபைடு இன்டு 2 டைப்ஸ். அதாவது சாலிட்ஸில் பேசிக்காக, அதாவது கிறிஸ்டலைன் சாலிட்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் நிறைய சாலிட்ஸ் இருக்குது. ஆனால் பொதுவாக மேஜர் ரெண்டு டைப் தான் இருக்குது. என்னன்னா கிறிஸ்டலைன் சாலிட்ஸ் அண்ட் அமர்ஃபஸ் சாலிட்ஸ். ஓகேவா, இது என்னன்றதை நம்ம போக பார்ப்போம். ஸோ எக்ஸாம்பிள் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ராக், மெட்டல், கிளாஸ் எட்ஸெட்ரா. இப்போ இந்த டேபிளும் ஒரு சாலிட் தான், நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க ஃபோனும் ஒரு சாலிட் தான். சரியா, ஸோ இப்போ சாலிட்ஸோட ப்ராப்பர்ட்டியை அடுத்து பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னா, சாலிடோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, சாலிட்ஸ் ஹேவ் கலர், சைஸ் அண்ட் டெக்ஸ்சர். அதாவது எந்த ஒரு பொருளானாலும் அந்த பொருளுக்குன்னு ஒரு ஷேப் இருக்கும், கலர் இருக்கும், அதே மாதிரி டெக்ஸ்டர் இருக்கும். டெக்ஸ்டர்னா ஒன்றும் இல்லை, அது சாஃப்டாக இருக்கா இல்லை ஸ்மூத்தாக இருக்கா பார்க்குறது தான் டெக்ஸ்டர்னு சொல்லுவோம். ஸோ இப்போ டஸ்டர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டஸ்டரை பார்த்தீங்கன்னா இந்த டஸ்டரோட கலர் என்ன இருக்குது, சாண்டல், அதே மாதிரி மேலே வந்து க்ரீன் இருக்குது, இது அதோட கலர் குறிக்கிறது. அதே மாதிரி இதுக்குன்னு ஒரு சைஸ் இருக்குது, இதுக்கு டெக்ஸ்டர் இருக்குது. அதாவது இப்போ நான் தொட்டு பார்க்கும்போது எனக்கு சாஃப்டாக இருக்குது, ரைட்டா. ஆனால் இதை தூக்கி யார் மண்டையில எரிஞ்சேன்னா அப்போ வந்து அது ஹார்ட் ஆகிடும். சரியா, நான் தூக்கி எறியனால அவன் மண்டை உடஞ்சி அதுவும் ஹார்ட் ஆயிடும். அடுத்து இங்கே பாருங்க, இட் ஹாஸ் டெஃபினைட் வால்யூம் அண்ட் ஷேப். என்ன ஒரு பொருள் ஆனாலும் அது கண்டிப்பாக அதுக்குன்னு ஒரு வால்யூமும் ஷேப்பும் இருந்து தான் ஆகணும். இப்போ ஷேப்பே இல்லாமல் இருக்குது நமக்கு என்ன இருக்குது, லிக்யூட் இருக்குது, காற்று இருக்குது. லிக்யூடுக்கு ஏன் ஷேப் இல்லைன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எந்த ஒரு பொருளை ஊற்றணும், இப்போ ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணி பிடிச்சாலும் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி செட் ஆகிக்கும். இதுவே ஒரு பெரிய டப்பில் தூக்கி ஊற்றினாலும் அந்த தண்ணி அதுக்கேற்ற மாதிரி செட் ஆகிக்கும். அதுக்குன்னு ஒரு ஷேப்பும் கிடையாது, வால்யூம் கிடையாது. கேஸ் இதுக்கு மேலே எந்த சிலிண்டருக்குள்ளே வேணா அடிச்சுக்கலாம், அது ஃப்ரீயாக அது பேச தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதை பற்றி நம்ம பேச வேணாம், ரைட்டா. அடுத்து என்ன இருக்குது, இட் இஸ் ரிஜிட் அண்ட் இன்கம்ப்ரெசிபிள். எந்த ஒரு சாலிடுமே ரிஜிடாக இருக்கும், அது மாதிரி இன்கம்ப்ரெசிபிளாக இருக்கும். ஆனால் என்ன பிரச்சனைனா, இது எல்லா சாலிடுக்கும் அப்ளிகபிள் கிடையாது. ஏன்னா மெட்டல், நான் மெட்டல் 2 டைப் இருக்குது. மெட்டல் வந்து ரிஜிட் அண்ட் இன்கம்ப்ரெசிபிளாக இருக்கும், ஆனால் அதுவே நான் மெட்டல் வந்து ஈஸியாக உடையிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அடுத்து என்ன இருக்குது, இட் ஹாஸ் மெல்டிங் பாயிண்ட் வேர் த சாலிட் இஸ் கன்வெர்டட் இன்டு மோல்டன் ஸ்டேட். இப்போ மெட்டல் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டீலை இல்லை ஸ்டீல் வேணாம் அயன் எடுத்துக்கும். அயனை உருக்கி தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், கத்தி செய்யலாம், இல்லை டேபிள் செய்யலாம். எல்லாத்துக்குமே அயனை வந்து உருக்கி ஆகணும், அதாவது மெல்ட் பண்ணி ஆகணும். அதே மாதிரி இப்போ இந்த கிளாஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, சிலிக்கானை மெல்ட் பண்ணால் மட்டும்தான் எனக்கு இந்த மாதிரி கிளாஸ் கிடைக்கும். ஸோ மெட்டலுக்குன்ற ஒரு மெல்டிங் பாயிண்ட் கண்டிப்பாக இருக்குன்னு செய்யுது. அது மேக்ஸிமம் எவ்வளோ இருக்குன்னா 800 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே தான் இருக்கும். அடுத்து, இட் இஸ் குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. ஒரு மெட்டல்
மெல்ட் ஆகணும்னாலே அது ஹீட்டை வந்து கண்டக்ட் பண்ணி தான் ஆகணும், ரைட்டா? அப்போ என்ன புரிஞ்சுக்கலாம்னா ஒரு மெட்டல் எப்பயுமே ஈஸியாக கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சு எதை, ஹீட்டையும் எலக்ட்ரிசிட்டியும். ஸோ காப்பர் வந்து எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணுறதுனால தான் அதை தூக்கி நம்ம வயரில் யூஸ் பண்ணியிருப்போம். ஆனால் அது உள்ளே கண்டக்ட் பண்ணும், நீ சும்மா போய் கை வச்சு அது ஷாக் அடிக்காது. அடுத்து என்ன இருக்குது, இட் ஹாஸ் மெயின் ப்ராப்பர்ட்டிஸ் சச்சஸ் malleability, ductility, sonorous, hardness, brittleness and elasticity. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஸோ ஒவ்வொன்றா பார்ப்போம். malleability, இப்போ நீங்கள் பிளாக் ஸ்மித் பார்த்துருப்பீங்க, இப்போ HTTV 18 இருக்குல்ல, அதில் ஃபோர்ஜ் அண்ட் ஃபைவ்னு ஒரு ஷோ நடக்கும். அதில் என்ன பண்ணுவாங்கன்னா மெட்டலை உருக்கி கொண்டு வந்து, அதாவது நல்லா ஹீட் ஆரஞ்சு கலர் வரளவுக்கு ஹீட் பண்ணிட்டு கொண்டு வந்துட்டு அதை ஹேமர் வச்சு அடிச்சு தான் கத்தியை கொண்டு வருவாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, malleabilityனா ஒரு எந்த ஒரு மெட்டலையும் ஹேமரிங் பண்ணி அது ஒரு ஷேப்பு கொண்டு வரது தான் malleability. ஸோ malleabilityன்றது மேன் ஒர்க்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு மேன் வந்து சுத்திலாம் அடிச்சு தான் அந்த மெட்டலுக்கு ஒரு ஷேப் கொடுக்கணும். அடுத்து டக்டிலிட்டி. டக்டிலிட்டி தான் என்னன்னா ரொம்ப சிம்பிள், ஒரு மெட்டலை வயர் ஷேப் நம்ம கன்வெர்ட் பண்ண முடிச்சுன்னா அது டக்டிலிட்டி. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்களேன், நம்ம தங்கத்தோடு தான் போடுவோம். ஸோ போடுவதனால அதில் 1 கிராம் கோல்டு எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், அது கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும், ஒரு வயர் ஷேப்லேயோ இல்லை ஒரு லைன் மாதிரியோ. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, 1 கிராம் மெட்டல் தான், ஆனால் அந்த மெட்டலையுமே என்னால் வயர் மாதிரி மாற்றி கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். அதுதான் டக்டிலிட்டி ப்ராப்பர்ட்டி. எ மெட்டல் கேன் பி கன்வெர்டட் இன்டு எ வயர் ஷேப். அதே மாதிரி இங்கே எ மெட்டல் இஸ் பீட்டன் இன்டு கெட் இன்டு எ ஷேப். அடுத்து சோனரஸ். சோனரஸ் ரொம்ப சிம்பிள், சோனோ சவுண்டு குறிக்கிற மாதிரி இருக்கா, சோனின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க, இந்த டேபிள் இருக்குது பார்த்தீங்கன்னா, அவங்க பயன்ட்டாங்க, இந்த டேபிளை அடிச்சுன்னா டொயின்னு சவுண்டு கேட்குது. அதே மாதிரி கோயிலுக்கு மணி அடிச்சாலும் டிங்னு சவுண்டு கேட்கும். ஒரு மெட்டலை பீட் பண்ணுறதுனால அது சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணால் அது வந்து சோனோஸ் ப்ராப்பர்ட்டி குறிக்கிறது. அடுத்து ஹார்ட்னஸ். மெட்டல் எப்பயுமே ஹார்டாக தான் இருக்கும், அதோட ஜென்ரல் ப்ராப்பர்ட்டி அது. அடுத்து பிரிட்டில்னஸ். பிரிட்டில்னஸை புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் மெட்டல் தான் பிரிட்டில்னஸ் அதிகமாக இருக்கும். இப்போ வீட்டில் குடம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் என்ன பண்ணிப்பாங்க, நானே கூட பண்ணியிருக்கேன், மாடியில் குடத்தை போய் வச்சுட்டு அதில் மீன் தொட்டி வளர்க்குறது அதில் போட்டு. ஸோ அப்படி போடுறதுனால என்ன ஆகும்னா கொஞ்சம் வெயில் அடிக்க அடிக்க அது வீக் ஆகும். ஆனால் குடம் ஷேப்பில் தான் இருக்கும், ஆனால் நீங்கள் லைட்டை வெயிட்டோட தூக்குனி வச்சுக்கோங்களேன் அப்படியே உடஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி ஈஸியாக உடையிற ப்ராப்பர்ட்டி தான் பிரிட்டில்னஸ். அடுத்து எலாஸ்டிசிட்டி. மெட்டல் ஆனது எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி அதிகமாக இருக்கும், ஏன்னா ஸ்டீல் எலாஸ்டிக்காக இருக்கிறதுனால தான் நம்ம வீடு கட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். துல்கர் சல்மான் விளம்பரம் பண்ண பார்த்தீங்களா, இந்த நெலிஞ்சு வளையும் இப்படிலாம் காமிப்பாங்க. ஸோ ஒரு ஸ்டீல் ஆனது அதுக்கு எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக இருக்கும். எல்லா மெட்டல்ஸ்க்கு இருக்குது தான், நார்மலாக நான் மெட்டல்ஸ்க்கு இது கம்மியாக இருக்கும். அடுத்து இட் ஹாஸ் வெரி ஸ்மால் இன்டர் அட்டாமிக். சொல்லுங்க மேம். ஹார்ட்னஸ்ன்றது மெட்டல்ஸ்குரிய ப்ராப்பர்ட்டி. ஸோ சாலிட்லேயே பார்த்தீங்கன்னா சாலிடே இன்னொரு கிளாசிஃபிகேஷன் இருக்கும், மெட்டல் நான் மெட்டல், ரைட்டா? மெட்டல்ஸ்க்கு தான் அந்த முக்கால்வாசி ப்ராப்பர்ட்டி அப்ளிகபிள். நான் மெட்டல்ஸ்க்கு பிரிட்டில்னஸ் ப்ராப்பர்ட்டி, அதான் நான் ஆரம்பிச்சு சொன்னேன், பிரிட்டில்னஸ் வந்து நான் மெட்டல் தான் இருக்குன்னு நான் வீடியோ முன்னாடி சொன்னேன், கவனிக்காமல் இருந்து நினைக்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஹார்ட்னஸ்ன்றது மெட்டலை குறிக்கிறது, ரைட்டா? மெட்டலால் தான் ஹார்டாக இருக்க முடியும். ஆனால் சில நான் மெட்டல் இருக்குது. இப்போ டைமண்ட் பார்த்தீங்கன்னா டைமண்ட் கிராஃபைட்டும் ரெண்டுமே நான் மெட்டல், எது கார்பன் உருவானது தான். ஆனால் டைமண்டை உங்களால் ஈஸியாக உடைக்கவே முடியாது, ஆனால் கிராஃபைட்டை ஈஸியாக உடைச்சலாம். இதுவும் நான் மெட்டல் தான், டைமண்டும் நான் மெட்டல் தான், கிராஃபைட்டும் நான் மெட்டல் தான். ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஒவ்வொரு மெட்டல்ஸ் படி கொஞ்சம் கொஞ்சம் மாறிட்டே இருக்கும். அடுத்து இட் ஹாஸ் வெரி ஸ்மால் இன்டர் அட்டாமிக் ஆர் இன்டர் மாலிகுலர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம். முன்னாடியே பார்த்தது தான், ஒரு சாலிட்ல இருக்கிற அம்புட்டு டைனி பார்ட்டிகல்ஸ், அம்புட்டு ஆட்டம் மாலிகுல்ஸும் டைட்டாக பேக்காக இருக்கும். அதே மாதிரி அது நடுவில் இருக்கிற ஒரு நிமிஷம், இன்டர் அட்டாமிக் இன்டர் மாலிகுல் என்னன்னு சொல்லிக்கிறேன், அதாவது அந்த பொருளுக்குள்ள இருக்கிற ஆட்டம்ஸும் மாலிகுல்ஸ் குறிக்கிறது தான் இன்டர் அட்டாமிக் இன்டர் மாலிகுல்ஸ். ஸோ ரெண்டு ஆட்டம் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறனால தான் அது டைட்டி பேக் ஆகி ஒரு ஸ்ட்ராங்கான சாலிட்ஸாக இருக்குது. வேறு டவுட்ஸ் இருக்கா? ஓகே, அடுத்து பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம டைப்ஸ் ஆஃப் சாலிட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சாலிட்ஸில் வெறும் ரெண்டு டைப் தான், அதாவது பேசிக்காகவே 2 டைப் தான். என்னன்னா கிறிஸ்டலைன் சாலிட்ஸ் அண்ட் அமார்ஃபஸ் சாலிட்ஸ். ஸோ இந்த கிளிப்பில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரெண்டுத்தோட டெஃபினேஷன் பார்ப்போம். ஸோ அடுத்த கிளிப்பில் இதோட ப்ராப்பர்ட்டிஸை கம்பேர் பண்ணி டிஃபரன்ஷியேஷன் பார்க்கலாம். ஸோ இப்போ பார்ப்போமா, கிறிஸ்டலைன் சாலிட்ஸ். கிறிஸ்டல் சாலிட் டெஃபினேஷன் பாருங்க, இட் இஸ் த ஒன் இன் விச் த கான்ஸ்டிடியூவன்ஸ்னா என்ன அர்த்தம்னா ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் குறிக்கிற வார்த்தை தான் கான்ஸ்டிடியூவன்ஸ். ஸோ இந்த கான்ஸ்டிடியூவன்ஸ் எப்படி இருக்குன்னா they are arranged in an order over a long range. ஸோ ரொம்ப சிம்பிளுங்க. ஸோ நம்ம ஏற்கனவே சால்ட்டை பற்றி என்ன பார்த்துருக்கோம், ஆட்டம்ஸ் வந்து டைட்லி பேக் ஆகிருக்கும் பார்த்துக்கோமா. ஸோ அந்த பேக் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்கும், ஒரு ஆர்டரில் இருக்கும். அதே மாதிரி இந்த ஆர்டர் வந்து ரிப்பீட் ஆகிட்டே போகும். ஸோ ரிப்பீட் ஆகிட்டே போகிறதுனால அந்த ரேஞ்ச் வந்து கூடிக்கிட்டே போகும். இப்போ பாருங்களேன், இங்கே பாருங்க. ஸோ இந்த ஆட்டம்ஸ் வச்சுக்கோமா, கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஆட்டம்ஸ் வந்து ஒரு ஆர்டர் அரேஞ்ச் ஆயிருக்கும். அதே மாதிரி இந்த ஆர்டர் இத்தனை வெறும் 5 ஆட்டம் மட்டும் சேர்ந்து ஒரு சால்ட் உருவாக்க முடியாதுல்ல. ஸோ இது வந்து ரிப்பீட் ஆகிட்டே போகும், ரொம்ப தூரத்துக்கு ரிப்பீட் ஆகிட்டே போகும். ஸோ என்ன கவனிச்சுக்கோங்க,
the constituents are arranged in ஆர்டர், ஒரு ஆர்டர்ல அரேஞ்ச் ஆயிருக்கும். அதே மாதிரி ஆர்டர் ஓவர் லாங் ரீச், இந்த ஆர்டர் வந்து ரிப்பீட் ஆகி ரொம்ப தூரம் போகும். சரியா, இதுதான் நமக்கு கிறிஸ்டலைன் சாலிட்ஸ். இதுக்கு கம்ப்ளீட்டா ஆப்போசிட் தான் நமக்கு அமார்ஃபஸ் சாலிட்ஸ். ஸோ இங்க பாருங்க, it is the one in which the constituents are not arranged in order and it is a short range. ஸோ நமக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்களேன், ரெண்டுமே வேற வேற சாலிடா இருந்தாலும் ஒரு சின்ன சிமிலாரிட்டி மட்டும் இருக்கும். என்னன்னா இதுலயும் அங்கங்க ஆட்டம்ஸ் வந்து ஒன்னா இணைஞ்சிருக்கும், அதாவது ஒரு ஆர்டர்ல இருக்கும். இங்க பாருங்க, ஸோ இப்போ இங்க ரெண்டு இது வந்து ஒரு ஆர்டர்ல இருக்கு, மிச்ச ஆட்டம்ஸ் எல்லாமே குழப்பி குழப்பி ஒரு ஆர்டரே இல்லாம போகுது. நல்லா கவனிச்சுக்கோங்களேன், இங்க ஆட்டம்ஸ் வந்து ஒரு ஆர்டர்ல இல்லை, ஆனா அங்கங்க ஷார்ட் ரேஞ்சுக்கு இது கண்டினியூ ஆக தான் செய்யுது. ஸோ சிம்பிளா டிஃபரன்ஷியேட் சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்க இருக்க ஆட்டம்ஸ் வந்து கம்ப்ளீட்டா ஒரே ஆர்டர்ல அரேஞ்சா இருக்கும், அதே மாதிரி ரொம்ப தூரத்துக்கு போகும். ஆனா அமார்ஃபஸ் சாலிட்ஸ் வந்து இங்கேயும் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் அங்கங்க அரேஞ்ச் ஆயிருக்கும், ஆனா இது ரொம்ப ஷார்ட் ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ அரேஞ்ச்மெண்ட் வந்து ப்ராப்பரா இருக்காது, ஆர்டரும் ப்ராப்பரா இருக்காது. ஸோ இது எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போமா? கிறிஸ்டலைன் சாலிட்ஸ். ஸோ எக்ஸாம்பிள் வந்து அயன், காப்பர், ஜிங்க், அதே மாதிரி சுகர் கிறிஸ்டல்ஸ். கீழே அமார்ஃபஸ் சாலிட்ஸ் வந்து ரப்பர், கிளாஸ், சிலிக்கா எக்ஸெட்ரா. நல்லா வச்சுக்கோங்களேன், கிறிஸ்டலைன் சாலிட்ஸ்னா கிறிஸ்டலா இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஸோ நான் இங்கே வந்து சுகர் மட்டும் கிறிஸ்டல் சொல்லியிருப்பேன், மிச்சம் எல்லாமே மெட்டலில் குறிக்குது. சரியா? ஸோ நெக்ஸ்ட் இதோட ப்ராப்பர்ட்டிஸை கம்பேர் பண்ணி பார்ப்போம்.